வணக்கம், இது உங்கள் ஜெரூஸ் சேனல். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஒரு அச்சார் ஒன்று செய்ய போகிறோம். அந்த அச்சாறு எங்கட முறையில் நாங்கள் செய்ய போகிறோம். அது நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க, பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்றது இதுலேயும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுக்கு முதல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நன்றி. நாங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ இதில் பார்ப்போம், இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் முதலாவது முக்கியமாக தேவை வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சிருக்குது. அதில் பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய், காரமானது கொஞ்சம் இருக்குது. இதில் உள்ளி இருக்குது, மற்றது இஞ்சி இருக்குது, மற்ற இது கறி மிளகாய். அதை விட இது நாங்கள் பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் கேரட் இருக்குது, சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறோம். இது கருப்பட்டியை நல்ல தூளாக சீவி எடுத்துருக்கிறோம். அதை விட தூள், விநாகிரி, உப்பு, இவ்வளவு இதுக்கு தேவையான பொருட்கள். இது என்ன மாதிரி செய்கிறதுன்றதை நாங்கள் உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் பேரிச்சம்பழத்தை முதல் கிரைண்டரில் போட்டு அடிக்க போகிறோம். அடுத்தது உள்ளி, இஞ்சியை போட போகிறோம். அடுத்தது உள்ளியை போட போகிறோம். அடுத்தது பச்சை மிளகாயை போட போகிறோம். பச்சை மிளகாயை நாங்கள் பிறகு போட போகிறோம். முதல்ல உள்ளத்தையும் போட்டு அடிக்க போகிறோம். அதுக்குள்ள கொஞ்சம் விநாயகரியும் விட போகிறோம். இப்போ கொஞ்சம் விநாயகரி விட்டு அடிச்சினாங்க, அது காணாது. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விநாயகரி விடுவோம். இப்போ நாங்கள் கிரைண்டரில் அடித்து அதை எடுத்து வச்சிருக்கிறோம். ரொம்ப உள்ளியும் இஞ்சியும் பேரிச்சம்பழமும் சேர்த்து அடித்து வச்சிருக்கிறோம். அதோட மற்ற சாமான்களும் இருக்குது. இனி அதை எப்படி செய்கிறதுன்றதை நாங்கள் இப்போ செய்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல பேரிச்சம்பழமும் இஞ்சியும் உள்ளியும் போட்டு அடித்த அந்த இதை கலவையை இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். சட்டிக்குள்ளே அடுத்ததான் இனி கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் தூளும் போட போகிறோம். இது கடையில் வாங்கின சாதாரண மிளகாய் தூள் தான். அடுத்ததா அதுக்குள்ள கொஞ்சம் அரிசி போட போகிறோம்.
அசிட், வினாகிரின்னு சொல்கிற அசிட். உச்சரிப்பு மாதிரி அசிட் வந்துடும், அதனால் வினாகிரியன்னே சொல்கிறோம். நான் விநாயகியை விட்டு நல்ல வடிவை கரைக்க வேணும், எல்லாத்தையும் கலந்து கரைக்க வேணும். அப்படியே இப்போ அடுப்பும் போட்டாச்சு. இதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம். இப்போ கொஞ்சமாக கொதிக்க துவங்கி இருக்குது. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வேணும், ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இது கொதிக்க வேணும். கொதிச்சா தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. கொதிச்சு கொண்டு கேட்கல அதில் வெங்காயத்தை போடணும். அப்படியே கரெக்டாயும் போடணும். அதுக்கு பிறகு மிளகாய், கறி மிளகாய், அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், குழப்பான காரமான பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்துருப்பீங்கள். நேரில் கதை கேட்க என்ன இவர் கருப்பாக இருக்கிறார், சமைக்க விட்ட கை வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்கள். சொல்கிறது தான் நான், சமைக்கிறது என்னது மேனை. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மெல்லிய சூட்டில் விட்டு அப்படியே கொதிக்க விட வேணும். கொஞ்ச நேரம் அதை அவிஞ்சு கொதிக்க வேணும். கொஞ்ச நேரம் அவிஞ்சு கொதித்ததுக்கு பிறகு இந்த கருப்பட்டி தூளையும் போட்டு கலக்க வேணும். அதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க வேணும். சாதுவாக கொதிக்க துவங்க கருப்பட்டியை போட வேணும். நல்லா அவிச்சு கொதிக்க விடக்கூடாது, இது அவியக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கொதிக்க வேணும். ஓகே, இப்போ அது கொஞ்சம் சூடாக வந்துட்டுது. இதுக்குள்ள கருப்பட்டியை போட்டு கலக்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு கொதிச்சிட்டுது. இனி காணும். இது இப்படியே நிப்பாட்டினா சரி, அவிய விடாமல் அடுப்பை நிப்பாட்டினா சரி. இனி இப்படியே ஆற விட வேணும். இதை நாங்கள் அப்படியே அடுப்பில் இருந்து எடுத்து ஒரு சைட்டில் வைப்போம். ஒரு சைட்டில் வச்ச உடனே அது அப்படியே ஆறிடும். ஆறுறதுக்கு அப்படியும் ஒரு 4-5 மணித்தியாலும் செல்லுமென்று நினைக்கிறேன். அது நல்லா ஆறின பிறகு இப்படி ஒரு பெரிய போத்தலை எடுத்து அந்த போத்தலுக்குள்ள போட்டு வச்சிங்களான்னு சொன்னால் அது 6 மாதத்துக்கு உங்களுக்கு பாவனையிலே இருக்கும். நாங்கள் இதை ஆறின உடனே போத்தலுக்கு போடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ அச்சாறு செய்துட்டோம். இந்த அச்சாரை போத்தலுக்கு வச்சு அப்படியே பத்திரப்படுத்தி வைக்க போகிறோம். தேவையான நேரம் நாங்கள் மத்தியானத்துலேயோ இரவுலையோ விருப்பமான நேரங்களில் அதை எடுத்து போட்டு சாப்பிடலாம். இப்போ போத்தலுக்கு நாங்கள் விட போகிறோம். போத்தல் நல்லா கழுவி இருக்கணும், ஈரம் இல்லாமல் காஞ்சி இருக்கணும். அப்போ தான் அது பழுதுபடாமல் இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த போத்தலுக்கு போட்டு நிரப்போம்.
இதுக்குள்ள நாங்கள் போட்ட எல்லாமே இருக்குது. கொச்சிக்காய் மிளகாய் இருக்குது, எங்களோட பச்சை மிளகாய் இருக்குது, கேரட் இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. ஒன்றும் அவியே இல்லை, அப்படியே எல்லாம் இதுக்குள்ள ஊறி இன்னும் கொஞ்ச நாள் போவோம், இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே, நாங்கள் காய்ச்சினதெல்லாம் அப்படியே இந்த போத்தலுக்கு விட்டுட்டோம், முழுக்க விட்டோம்னா போத்தல் ஃபுல்லாக வந்தது. அதை நாங்கள் இனி மூடிட்டு பொரிச்சிக்காயும் வைக்கலாம், அங்கேயும் வைக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்த அச்சாறு. இதை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதுக்குரிய கமெண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்த முறை என்னென்ன செய்ய வேணும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு பிறகு போடுவோம்.